கிலோவுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் எல்லாம் வளமை நிலைமைக்கு வந்துட்டு வாழை இலை வேணுமென்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்சது சொல்லக்கூடாது கோயிலுக்கு. வணக்கம் ரெயின். நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக கொடிகாம பார்த்தீங்கன்னா கொடிகாமத்தில் பார்த்தீங்கன்னா மரக்கறிகள்லாம் இந்த மாதிரி விலை போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, வெள்ளம் மேலே பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதில் விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கூடி இருக்காங்க. சரி, என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகரத்தை காட்டிக்கொள்றேன் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுதான் சிக்னல் அடி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளே போகலாம். இங்கெல்லாம் பாருங்க ஆக்கள் எல்லாம் மரக்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் கொடிகாம ரயில்வே ஸ்டேஷன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் எல்லாம் வளமை நிலைமைக்கு வந்துட்டு எத்தனாம் தேதி ஓட வலிக்கிட்டது? 21ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெயின் எல்லாம் ஓட வலிக்கிட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொழும்புக்கெல்லாம் இனிமேல் போய் வரலாம். காங்கேசன் துறையிலேருந்து அனுராதபுரம் வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்குது. கொடிகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இப்படியே போனோம்னா நாங்கள் சந்தைக்கு போகலாம். பார்த்துக்கொள்ளுங்க ஐயா. பெரிய பேங்க் பார்த்தீங்களா? தொடர்ந்து போனோம்னா இங்கால அவான்ஸ் எல்லாம் இருக்குது. அது தொடர்ந்து இங்கால பெட்ரோல் செட்லாம் இருக்குது. நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நான் உங்களுக்கு பெட்ரோல் செட்டையும் காட்டிக்கொள்கிறேன். இதுதான் காய்ஸ் பெட்ரோல் செட். இப்படியே தொடர்ந்து போனோம்னு சொன்னால் நாங்கள் சந்தைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் கொடிகாம சிக்னல், பார்த்துக்கொள்ளுங்க. வாகனங்கள் எல்லாம் இதில் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இதால் கூட கொடிகாம சந்தைக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஒன்று இருக்குது. ஐயா எங்கே வலிக்கிட்டாச்சு? எங்கே போயிட்டு போறீர்கள்? சந்தையை போட்டு போகிறோம். என்ன வாங்கினது? அப்போ வெத்திரை வாங்குறது சந்தைக்கு வருது. பக்கத்து கடை இல்லையோ? பக்கத்தில் கடைக்கு போகிறேன். சரி சரி. அப்போ என்ன தொழில் செய்கிறீங்க? மேலே கஷ்டம் தானே. ஒரு வெத்திலையை போட்டு வேலை செய்யாதான் டைம் போகிறது ஏன் போகும். அதுதான் சரி ஐயா. இங்கே பாருங்க அரிசி மூடைகள் எல்லாமே இருக்குது. இந்த கச்சான் எல்லாமே இருக்குது. ஐயா சாமான் கட்டி கொண்டு இருக்கிற ஐயா என்ன தேவைக்கு? என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். என்ன பிள்ளையார் கோயில்? தட்டாந்தல பிள்ளையார் கோயில். அது கோயிலுக்கு நீங்களா வந்து வாங்குறது? எங்கட பூஜை. அந்த பூஜை செய்யணும் சந்தோஷம் தானே. அப்போ எவ்வளோ முடிஞ்சது சொல்லக்கூடாது கோயிலுக்கு பண்ண நாங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அது சரி உண்மை. எங்களுக்கு சாமன் பண்ண நாங்கள் சொல்லலாம். ஓ இது கோயிலுக்கு அதான் அந்த புலோல ஹேட்டு போட்டுனா கோவிக்க கூடாது. நான் கோவிக்க மாட்டேன். என்ன கோவம்? வெண்ணமை மரக்கறி விலையில் போகுது. சக்கரை நாம் வேண்டது மரக்கறி பூசைக்கான சாமான் தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்ப? சரி ஐயா. தொடர்ந்து இங்கால மரக்கறிகள் எல்லாம் இருக்குது. வேண்டிய மரக்கறிகளை நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க பிலாக்கொட்டையெல்லாம் பார்க்குறது அரிதிங்க. பாருங்க பிலாக்கொட்டை பொரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிட சட்டப்படி இருக்கும். என்ன நேரம் மரக்கறிக்க போவோம். என்ன மரக்கறியை பார்த்துட்டு இருக்கோம். இங்கால மரக்கறிகள் எல்லாம் விற்றுக்கொண்டிருக்கணும். இல்லை பிலாக்கொட்டை இருக்குது. இப்போ பிலாக்கொட்டையெல்லாம் பொறிக்க சரியான குறைவு. முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடு வழியாக பிலாக்கொட்டை பொரியல் எல்லாம் இருக்கும். எவ்வளோ வேணா போகுது பிலாக்கொட்டை? 280 போகுதா வண்டியான் விலைக்கு? மரவள்ளி எவ்வளோ வேணா? மரவள்ளி இன்றைக்கு 200 ரூபா போய் கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல விலைகளுக்கு இருக்கா. வணக்கம் ஐயா. அப்போ என்ன வாங்க வந்து நீங்கள்? அப்போ என்னென்ன மரக்கறி வாங்கினது? என்னென்ன மரக்கறி வாங்கினீங்க? எதுவும் வாங்க எனித்தான் வாங்க போறீங்க? விலையில கேட்டீங்களா? சாப்பிட்றேன் இல்லை. மரக்கறி தான். சின்னலேருந்து மரக்கறி தான். நல்லது தானே. நீங்கள் என்ன ஹெல்த் டிபார்ட்மெண்ட்?
நாங்கள் மரக்கறியில் குறைபாடாட்டா போய் அங்கே ஓ கம்ப்ளைண்ட் அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம். ஓ வெறும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அவர் நம்மாள் ஆ ஆ ஆ ஆள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணம். ஓ ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்தது. ஏண்டா இங்கே ஊருக்குள்ள உள்ளவங்க ஒழுங்கா கண்டுபிடிக்கிறாங்களே இல்லை. பேப்பர் ஓ ரிப்போர்ட்டர் இல்லை இல்லை எல்லா வேலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொடுக்குறதான் பேர். சும்மா நாங்கள் யூடியூப் செய்யறோம். நாங்கள் வீடியோ யூடியூப் இருக்கு தானே, யூடியூப்ல வீடியோ போடுறோம் நாங்கள். ஓ ஓ ஓ இந்த பழங்காலத்து இப்போ பழங்காலத்து சந்தை தானே இது. அப்போ இதை எடுத்து ஆக்களுக்கு காட்டுறது என்ன ஐயா? சரி சரி. அம்மா சரணம் சாமி. அம்மா டேன் விலை என்னமாயி போகுதம்மா? தேசிக்காய் 500 400. ஆ இந்த தேசிக்காய் ஆ இது 400 ஆஹா 500. இது 200. கத்திரிக்காய் 800. வைத்தங்காய் 1200. கோஞ்சி 1200. கேரட் 400. கோவா 400. பாவக்காய் 1500. உருளைக்கிழங்கு 200. நோமல் ஒரு என்ன லாக்கொட்டை 400. எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 25 ரூபாய் நடக்கும். 20 கணக்காக பறவை கொடுப்பேன், பழதான கொடுப்பேன். சரி கதை. அப்ப எத்தனை வயசுல மாலை போட வலிக்கிட்டது? 9 வருஷம். 9 வருஷம். 3 வருஷம் மலைக்கு போயிருக்கேன். ஆ ஐயப்பன் கேட்குறேன் தாராரோ? ஐயப்பா சாமி சரணம். நேர நேர வருவேன். சரி அம்மா நன்றி. ஒட்டி வியாபாரம் இல்லை, சும்மா பொழுதுபோக்கு வந்துருக்கு. இப்படி நான் பொழுத போக்குவோம்ண்டு. என்னம்மா யாக்கண்ண விறகு என்னம்மா இருக்கு? வெறுங்களையா ஜனங்கள் 1-2 பேரும் விட்டுட்டு போடுங்கள். 100 தரம் ஒரு வியாபாரம் விலை கேட்டு ஒன்று விற்குங்களா? அவ்வளவு. அந்த காலத்துல வியாபாரம் என்னமா இருந்தது, இப்ப என்னமா இருக்குது? நல்லா தான் இருக்கு. விற்று முடிக்கல. அதான் உள்ள பச்சை மிளகாய் என்ன விலை போகுது இன்றைக்கு? பச்சை மிளகாய் 1300 ரூபா. 1300. என்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் இது 150 ரூபா. பெருசு இது 240. இது வெண்டிக்காய்? வெண்டிக்காய் 550. வெண்டிக்காய் முறிச்சு பார்த்தா வாங்குறது. என்ன காட்டுங்கிறதுக்கு அப்படி முடிச்சு பாக்குறேன். இப்படி பிடிக்க வந்து இப்படிதான் பிடிக்கும். சரி என்ன பாரு. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குது? வியாபாரம் நடக்குது. என்ன வழி வந்து வாங்கின வாக்கள் எல்லாம் வெளிக்கிற ஒரு வந்து கேட்கணும். அது சரி. குளிர் என்ன சொல்லுது இப்ப? சரியா குளிராம பழகிட்டேன் உங்களுக்கு எல்லாம். அப்ப எத்தனை வயசு என்ன தொடங்கினது வியாபாரம் செய்ய? தொடங்கினது இப்ப வரைக்கும் விடாம செய்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன லாபம் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குதா? தொடங்கின சொல்ல விடக்கூடாது. என்ன முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார்னு சொல்லி செய்றீங்க. அப்ப பூசணிக்காய் எனக்கு என்ன விலை போகுது? அண்ணா கிலோ 100 ரூபா போகுது. நல்ல மலிவாத்தான் இருக்குன்னு பரவாயில்ல. மட்டெல்லாம் கொஞ்சம் விலையா? என்னண்ணா என்ன வைத்தங்காய் கத்திரிக்காய் கிழங்கு இல்லையே. பயத்தங்காய் விலை கத்தரிக்காய் எவ்வளவு? சரியான விலைவாசி தானே. சொத்தை வித்துட்டு தான் வந்து வாங்கணும். வாழைக்காயெல்லாம் என்ன பிரைஸ் போகுதுண்ணா? சரி என்ன ஓகே நன்றி. எங்களை மரக்கறிகள் எல்லாம் வடிவ அடுக்கி வச்சு வித்து கொண்டிருக்கணும். பெரிய சந்தை தான் உண்மையா. ஐயா வணக்கம். ஐயா இந்த இடம் இங்கதானா? என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுது? சரி சரி. வணக்கம். அப்ப உங்கள்ட்ட இன்னைக்கு மலிவா என்னென்ன இருக்குது? என்னமா வியாபாரம் வெள்ளத்தோட என்னமா போனது? வெள்ளம் வந்தபடியா கொஞ்சம் விலை ஏறி இருக்குன்னு. கருவேப்பிலை எவ்வளவு? கிலோ 150. பரவாயில்ல.
கோவா எல்லாமே என்ன ப்ரைஸ் போகுது இன்றைக்கு? கோவா 300 என்ன? இப்போ இது பாவற்காய் 1500 என்ன? சரி சரி. ஆஹா சரி ஐயா என்ன? இப்போ நாங்கள் அதால தான் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த நீத்துப்பட்டி அகப்ப ஐட்டங்கள்லாம் விற்கிற ஷாப்பும் இங்கே இருக்கிற காணலாம். முந்தி 1 கிலோ வாங்குறதே இப்போ 1/4 கிலோ வாங்குறீங்க. என்ன காரணம் மரக்கறியெல்லாம் விலை அதிகரிச்சதாலே. அது முதலாவது காரணம் என்னன்னா வெள்ளம். விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. இப்போ நாங்கள் வளமையாக 1 கிலோ 2 கிலோ வாங்குறாங்க. இப்போ 1/4 கிலோ தான் வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சரியா கஷ்டமா இருக்கு என்ன? கஷ்டமாக தான் இருக்கு. வெள்ளத்தோட என்ன செய்த நீங்கள் என்ன மாதிரி போச்சு? வீட்டை வெள்ளம் வந்ததா? வீட்டை நம்ம எல்லாம் வந்தெல்லாம் கடல் மேலே இருந்தது. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெள்ளம் வந்ததை போயிட்டு அவ்வளோதான். தீவுக்குள்ள வாழ்ந்துருக்கிறீங்க. சரி சரி. ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஓகே. நாங்கள் யூடியூப் சேனல் என்ன டிடி விளாக்ஸ் வீலாமண்டி யூடியூப் சேனல் பார்க்கலாம். வடிவா பார்க்கலாம். இங்கால தேங்காய் வியாபாரம் கொடியா வந்தாலே தேங்காய் வியாபாரத்துக்கு பேர் போன இடம் பாருங்க. இங்கால தேங்காய் பிசினஸ்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது 160 ரூபா போகும். 160 ரூபா. 160 ரூபா. இது 100 ரூபா கிடைக்கலாம். 100 ரூபாய்க்கு அதுல இருக்கு 90 ரூபா கிடைக்கலாம். சாவச்சேரியில குறைச்சி சொல்லி இருக்கிறாங்களோ அது நான் வாங்கலாம். இது 85 80. இது சாவச்சேரியில 50 ரூபா நாங்கள் 2 கார ஒரு டியூப் போட்டோம். ஓகே ஓகே. ஒரு கிலோ 165. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இது கொடியாம தான் ஃபேமஸ் தேங்காய் பிசினஸ்க்கு. கொடியாம் சாவச்சேரியும் ஒரே மாதிரி தான். இங்கால பக்கங்கால தென்னந்தோட்டம் கொஞ்சம் கூட என்ன இங்கால 4 பக்கத்தாலும் வரும். அங்கால ஒரு பக்கம் இல்லை. அங்கால பக்கம் பயக்கிறதானே. இது 4 பக்கத்தாலும் வரும். இங்க இது அங்க கச்சா இங்க வரணி இங்க பீசால வரையும் வரும். இங்க இருந்து எந்தெந்த மாவட்டங்களை ஏற்றுமதி செய்தது? கொழும்பு தான் கூடுதலாகும். கொழும்புக்குன்னு அங்க இருந்து பிரிச்சு வச்சு போவோம். அங்க என்ன அவங்க தங்க அங்க வெள்ள வந்து அப்படி சில இடங்கள்ல இருக்கு கடையை கொடுப்பாங்க. ஒரு ஏற்றி அந்தந்த இடங்களுக்கு அனுப்புவாங்க. விலாசம் போட்டு அந்தந்த இடத்துல போய் பழங்காலத்தை நீங்க விற்பனை செய்யற முறைக்கு இப்பயும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது? இப்போ கிலோ முந்தி எல்லாம் கிலோவில் இல்லை. சைஸ் கணக்கு இந்த கணக்கு சைஸ் சின்னன்னு பொடி அப்படித்தான் நாங்கள் கொடுக்குறோம் எடுக்கிறது. இப்போ கிலோ வந்த அப்புறம் கஷ்டம் தான். கிலோ வந்த அப்புறம் வியாபாரிகளே கஷ்டம். என்னென்னா சனத்துக்கு முழங்குந்தாங்க. கிலோவில் எவ்வளோ நிற்க முடியும்? புள்ள தராசு தான் நூற்று கொண்டு வர. ஆனால் இந்த கிலோவை விட கூட போகுது இங்கே இப்போ விலை. கிலோவுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் ஐயா. இப்போ நாங்கள் இதுக்கு நிறுத்தா நாங்கள் கொடுக்குற விலை கிலோவை விட கூட தான் கொடுப்போம். இப்போ வாடிக்கையே கொண்டு வந்து தார நாங்கள் வாடிக்கையே கொடுப்போம். இது எத்தனை ஐயா? 110 ரூபா போட்டுருக்கேன். நல்ல விலை தான் போடுவோம். 100 ரூபாயில 110. வெண்ணி போடு சரி வெண்ணி போட்டு விடும். நாங்களும் பொறுமதிக்கு தக்க மாதிரி கொடுப்போம். வாடிக்கையாளருக்கு தெரியும். நம்பிக்கை கொண்டு வந்து தருவாங்க. இல்லையா கேட்டு எடுப்போம். மாங்கல்லாம் கேட்டு எடுப்போம். கொச்சுகளை எல்லாம் என்ன கொச்சு 10 ரூபா. அது வந்து ஏற்றுறாங்க. வீட்டை வந்து ஏற்றுவாங்க. 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. என்ன தொகையா எடுக்க ஒரு லோட் கொடுத்தா 10 ரூபா. சில்லறை இதில் அது குறைவு 2-3 ரூபா குறை எல்லாம் வரும். 10 ரூபாண்டா இன்னொரு கிலோவுக்கு இல்லை இல்லை. அது பொச்சு கணக்கு. ஒரு பொச்சு முழு பொச்சு. சரி நன்றி ஐயா. ஓகே. வாகனத்தில் கொண்டு வந்து ரை கொண்டு வைக்கணும். என்ன மாதிரி விலைகள் போகுது தேங்காய்? தேங்காயோ தேங்காய் விலை வந்து இப்போ 95 ரூபா அப்படி போகுது. இப்போ நீங்கள் ஐயா எங்களுக்கு மரத்துக்கு ஏற மட்டும்தான் காசு. நீங்கள் மரத்தில் ஏறி பிடிங்கி கொண்டு வந்து கொடுக்குறோம். எங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் காசு. ஏறுறதுக்கு மட்டும். ஏறுங்க என்ன மாதிரி? 200 ரூபா மரத்துக்கு. ஒரு மரத்துக்கு ஏறுறதுக்கு 200 ரூபா. எத்தனை மரம் ஏறுவீங்க? நாங்கள் சாதாரணமாக ஒரு 35-40 மரம். 30-40 மரம் வருவீங்க? வரும். இல்லை சின்ன மரம் உண்டாகும். பெரிய மரம் உண்டா கொஞ்சம் குறைவு. 20 மரம் அப்படி தான் வருவோம். சின்ன மரம் உண்டா ஒரு 35-40 மரம் வரும். மரத்தை பொறுத்து. அப்போ எத்தனை வயசில் தொடங்கினது தொழில்? நான் துவங்கினது 22 வயசு தான் வாங்கினேன். மழை காலங்களில் கூடுதலாக மழைக்கும் பாசி அளவு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் மழைக்கும் அப்படியான சம்பவம். அது இருந்தாலும் கொஞ்சம் அதில் பார்த்து வரும். மழை காலத்தில் கூடுதலாக பாம்புகள் அதுகள் எல்லாம் மரத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்றவே இல்லை. இல்லை பாம்பு இருக்கு. நேற்று ஒரு பாம்பு ஒன்று அடிச்சாங்க. மரத்தில் இருந்து விழுகும் அப்படியான சம்பவங்கள் இருக்குதான். பயந்தானே? பயந்தானோ. நீங்கள் பிடுங்கி கொடுத்துட்டு நீங்களே ஏற்றி கொண்டு வரதா என்ன மாதிரி? இல்லை நாங்களே பிடுங்கி என்னென்னா எங்கள் பிடுங்குறா கூட நாங்கள் போகிறது. எங்களோட சொந்தக்காராவே அவன் எங்களை பிடுங்குற காசு பண்ணுறது. அவன் தேங்காயில் வாழை
லாபங்கள் அதில் அவையை எடுத்துக்கும். ஓகே. சரி, நீங்க வந்து போறதுக்கு இப்போ காசு கட்டுற மாதிரி வந்து போகிற எல்லாம் சாப்பாடெல்லாம் அவை வேணும் தெரியும். அதெல்லாம் அவையோட. ஓகே ஓகே. ஒரு ஒரு நாளைக்கு சாதாரணமாக எவ்வளோ உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு? சாதாரணமாக அது உழைப்ப சொல்லல. 500 வரும், 1000 வரும், சின்ன 5000 வரும். ஏன்னா எங்களை பிடுங்குற பொறுத்தானே. இந்த விலைவாசிக்கு உங்களுக்கு வேற காசு ஓகே இருக்குதா? அது சொல்லல. அது என்னென்னு சொன்னால் ஒரு நாளை பிடுங்குற மரத்து எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் கணிப்பிட்டால் தான் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான ஒரு உழைப்புனா எல்லாம் இருக்கு. அதான் இப்போ நாங்கள் பிடுங்குற கேட்டே பார்த்தோம் எங்களுக்கு காசு. சரி என்ன நன்றி. சரி, ஓகே, பாய். ஓகே. வாழை இலை வேணுமென்னு சொன்னா நீங்கள் இங்க இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இங்க வாழை இலைகள் எல்லாம் இருக்கு, காணக்கூடிய மாதிரி இருக்குது. கடத்து என்னதுன்னு சொன்னாலும் நீங்க இங்க இருந்தே பெற்றுக்கொள்ளலாம்.